Hi friends, ரீசெண்டாக நம்ம வந்து பட்ஜெட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஒன்று ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ரிமூவ் ஆகிறது மூலயமா ஒரு பெனிஃபிட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளே கூட வீடியோ போட்டிருப்போம். 206AB அண்ட் 206CCA அப்படின்னு 2 செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு 1 or 2 பட்ஜெட்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மேஜராக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோமோ அவங்க வந்து பாஸ்ட் 2 years ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறவங்க எக்ஸஸாக டிடிஎஸ் பிடிப்பாங்க. தட் மீன்ஸ் ஒரு 2% பிடிக்கிற இடத்துல 5% பிடிப்பாங்க, ஒரு 5% பிடிக்கிற இடத்துல 10% பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை ஈஸியாக்கிறதுக்காகவும் அந்த பேர்டன் வந்து டோட்டலாக கம்மி பண்ணுறதுக்காகவும் கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காகவும் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த 2 செக்ஷனை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் வித் எஃபெக்ட் ஃப்ரம் வாட் டேட்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025. ஸோ டில் March 2025 இது வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகும். 1/4/2025 இந்த செக்ஷன் படி யாரும் பார்த்து அதிகமான டிடிஎஸ் பிடிக்க வேணாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு அவங்க ரிட்டர்ன் வாங்குறது டிக்ளரேஷன் வாங்கினாலும் அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. இவங்க டிடிஎஸ் ஃபைல் பண்ணிட்ட பிறகு டிஃபால்ட் காட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணட்டும், கம்ப்ளைண்ட்ஸை வந்து இன்னும் ஈஸியாக பண்ணட்டும் அப்படின்றதுக்காக இந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இன்கேஸ் பேன் இன்வாலிடாக இருந்தாலோ இல்லை பேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அந்த மாதிரி டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேஸில் அந்த ப்ரொவிஷன் எதுவுமே மாறலை. ஸோ அது ஸ்டில் இட் வில் பி தேர். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அதையும் வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. ஸோ டு பி கேர்ஃபுல், அந்த பாயிண்ட் வந்து ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் மட்டும் 1/4/2025 இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி.